ஸ்தோத்திரம். Praise be to God. சபை எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு ரகசியமாக இருக்கிறது. The rapture of the church is a mystery indeed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நாம் தேவனுடைய வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஆழமாக படிக்க வேண்டியது அவசியம். It is essential that we have to learn deeply about the rapture of the church on the basis of the word of God. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மரணத்தை குறித்து 175 முறை எழுதப்பட்டிருக்கிறது. In the New Testament church about the death of Jesus 125 times it is written. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி 104 முறை எழுதப்பட்டிருக்கிறது. And about the resurrection of Jesus it is written 104 times. இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலை பற்றி 33 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. And about the ascension of Jesus 33 times. இரண்டாம் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டிலே 1845 முறை எழுதப்பட்டிருக்கிறது. Not only that, about the coming of Jesus second coming it is written 1843 times. In the Old Testament. In the Old Testament. புதிய ஏற்பாட்டிலே 318 முறை அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. And about the second coming in the New Testament 318 times. பவுல் அப்போஸ்தலன் எழுதின 14 நிருபங்களிலே 50 முறை இந்த இரண்டாம் வருகையை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். In the 14 epistles written by St. Paul he has written about this second coming 50 times. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வேதத்திலே மிகவும் வாஞ்சியா இருக்கிற அதிகமாக வேதத்தை படிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் விதமாய் சொன்னார். நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு 25 வசனத்துக்கும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி எழுதியிருப்பதை காணலாம் என்று சொன்னார். A man of God who was deeply desirous or had a deep attention on the word of God said like this, if you keenly see through the word of God, in every 25 verse you can see about the coming of Jesus. மனித ஞானத்தோடு சரீர பிரகாரமான அறிவோடு வேதத்தை வாசித்தால் அவைகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. With just a human wisdom, a physic wisdom, you cannot know this from the word of God. ஆனால் குறிப்பாக ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு அந்த வருகையினுடைய வாஞ்சியோடு கூட நீங்கள் படித்தால் ஒவ்வொரு 25 வசனத்துக்கும் ஒரு முறை இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணலாம் என்று அவர் சொன்னார். But he said, if you would go through the word of God with a real spiritual desire and a thirst, then you can see about the coming of Jesus in every one of the 25 verses you read. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் முதல் பகுதிதான் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. The first part of the second coming of Jesus is called as the secret advent. அந்த ரகசிய வருகையில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. It is in that secret coming the church is being taken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொதுவாக வேதாகமத்தில் 2 நற்செய்திகள் கூறப்படுகின்றன. There are 2 common good tidings said in the word of God. முதல் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை. The first good tiding is the first coming of Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அந்த முதல் நற்செய்தியை பற்றி நாம் வாசிக்கலாம். Luke the Gospel chapter 2 verses 10 to 12 you can go through this first coming of Jesus. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இது முதலாவது நற்செய்தி. This is the first good tiding. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை. The first coming of Jesus. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அதை தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Nextly, as you read in Titus chapter 2 verse 13, you see about the good tiding which is the secret coming of Jesus. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. It is in the secret coming of Jesus that the church is being caught up. அதுக்கு தான் ராப்சர் என்று சொல்லுகிறார்கள். And that is called rapture. ராப்சர் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இல்லை. This word rapture is not found in the English Bible. இது ராஃபியோ ராப்பியர் என்கிற 2 லத்தீன் வார்த்தைகளில் இருந்து வந்த வார்த்தையாகும். It's a word derived after 2 Latin words which is raphio and rapier. இந்த 2 வார்த்தைகளுக்கும் 3 அர்த்தங்கள் உண்டு. There are 3 meanings for these 2 words. அந்த 3 அர்த்தங்களும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு
மிகவும் பொருத்தமான அர்த்தங்களாக இருக்கின்றன. And these three meanings are exactly derived for the word the second coming of Jesus. ராஃபியோ அல்லது ராப்பியர் என்றால் முதல் அர்த்தம் ஒருவர் தன்னுடைய பொருளை திடீரென்று வந்து எடுத்துக்கொண்டு போவதாகும். Raphio or rapier, the first meaning of it is one coming suddenly to take his own possession. அடுத்ததாக இந்த ராஃபியோ அல்லது ராப்பியர் அல்லது ராப்சர் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவது. Second meaning of this word raphio, rapier or rapture is going from one place to another. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் திடீரென்று உயர எடுத்துக்கொள்ளப்படுவது. And these words thirdly means suddenly being caught up. நான் திரும்பவும் சொல்கிறேன். Again repeating. ராப்சர் என்ற வார்த்தைக்கு அதனுடைய மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி மூன்று அர்த்தங்கள். There are three meanings according to this word rapture written in its original tongue. ஒன்று, ஒருவன் தன்னுடைய பொருளை, தனக்கு சொந்தமான பொருளை திடீரென்று அவனுடைய சமயத்தில் திடீரென்று வந்து எடுத்துக்கொண்டு போவது. Firstly, one coming in his own time, suddenly appearing to take his own possession. இன்னொன்று, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது. And secondly, going from one place to another. மூன்றாவது, திடீரென்று உயர எடுத்துக்கொள்ளப்படுவது. And thirdly, suddenly caught up on high. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது என்றும் சொல்லலாம். And even you can say being caught up into the heavens. ஆனால் பொதுவாக அந்த ராஃபியோ ராப்பியர் என்கிறதான வார்த்தையினுடைய பொதுவான அர்த்தம் lifting up. A general meaning of that is lifting up. திடீரென்று உயர எடுத்துக்கொள்ளப்படுவது. Lifting up on high, on sudden. இந்த மூன்றையும் கர்த்தருடைய வருகைக்கு பொருந்தும் என்று சொன்னேனே. All these three I told you that they can be exactly. பாருங்கள், ஒருவர் தன்னுடைய பொருளை திடீரென்று வந்து யாருக்கும் தெரிவிக்காமல் திடீரென்று வந்து எடுத்துக்கொண்டு போவது, அதை நாம் எந்த வசனத்தோடு ஒப்பிடலாம்? A man coming suddenly to take his own possession, to which verse can you compare? இப்போ நீங்க வாங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த வசனத்தை நீ சொல்றீங்க பாப்போம். என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, அவருடைய சம்பத்தை அவர் சேர்ப்பார். In the day when I gather up my jewels or possession. திடீரென்று வந்து அவருடைய பொருளை, அவருடைய சம்பத்தை அவர் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். All on a sudden he will appear to gather his jewels or possession unto himself. அவர் வந்து எடுத்துக்கொண்டு போவார். He will come and take it. அது யாரிடத்திலுமே அவர் அறிவிக்க மாட்டார். And he will not tell it to anyone. நான் இப்பொழுது வருவேன் என்று அறிவிக்க மாட்டார். He will never say I will come on this and that day. ஆகையால் தான் அதற்கு ராப்சர் என்று அழைக்கிறார்கள். That is why it is called as rapture. அந்த வசனத்தை வாசிங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இந்த ராப்சர் என்ற வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The first meaning of this word is given in Malachi chapter 3 verse 17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். And they shall be mine, saith the Lord, in the day when I make up my jewels. சபை என்பது கர்த்தருடைய சம்பத்தாக இருக்கிறது. As the church of God is the possession of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய சம்பத்தாக இருக்கிறது. It is the possession or the jewel of God. கர்த்தர் சபையை தன்னுடைய சம்பத்தாக காண்கிறார். The Lord sees his church as his own possession. அப்ப நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். Then just imagine how our kind of life should be. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் நாம் அவருடைய சம்பத்தாக இருப்போம். What a special experience do we need in us to become his treasure? அவருடைய சம்பத் என்பது மிகவும் விலையேற பெற்றது. His treasure or possession is something very precious. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை கர்த்தர் விலையேற பெற்றதாக மாற்றுகிறார். So God wants to make a man a precious one. ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை போல. As a very precious treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை மாற்றுகிறார். He changes the life of man such a way. ஆகையால் தான் நாம் நீ ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றதிலிருந்து உன் ஜீவியத்தில் இருக்கிறதான விலையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும், மதிப்பற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலிருந்து நீ அகற்றி விட வேண்டும். That is why from the time you are water baptized, from the time you have received the anointing, you have to remove from your life all things which are of no value. அந்த வேலையை தான் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். And that is the work Holy Spirit is doing in you. எந்தெந்த காரியங்கள் விலை குறைந்ததான காரியங்கள் உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதோ அதெல்லாவற்றையும் அகற்றுகிற வேலைதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. The work of the Holy Spirit is to dispel from your lives all things which are of less value. அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாக அவருக்கு முன்பாக காணப்படும். Then your life will be found precious before him. உமக்கு அருமையானது என்று ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மணவாட்டியை பற்றி
அவருக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. About the bride in one place it is said his precious one. உமக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும். And escape thy precious one from the power of the dogs. சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். That is what psalmist asked the Lord. உமக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் ஆண்டவரே. Deliver thy beloved from the arm of dogs. அந்த அருமையானது என்று சொல்லப்பட்டிருப்பது மூல பாஷையிலே அருமையானவளை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க அருமையானவளை. That precious one in the original tongue it is mentioned in a feminine sense. அந்த வசனம் சங்கீதம் 22:20. Psalm 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும். எனக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது அருமையானவளை. My darling. அது புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தோடு சேர்ந்து வருகிறது. It is something comparable to the New Testament meaning. எனக்கு அருமையானதை தப்புவியும் ஆண்டவரே. My darling from the power of the dog. உன்னை கர்த்தர் அவருக்கு அருமையானவளாக மாற்றுகிறார். Therefore the Lord turns you to be his darling. அதுதான் அந்த அருமையானதை ஒரு நாள் திடீரென்று வந்து அவர் எடுத்துக்கொண்டு போவார். அதுதான் ராப்சர். And one day he will suddenly come and take his darling from off. அடுத்ததாக இந்த ராப்சருடைய இன்னொரு அர்த்தம் நான் சொன்னேன். And another meaning of this rapture, ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போவது. Going from one place to another. இன்னொரு வார்த்தையில இன்னும் ஆழமாய் சொல்லப்போனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடி போவது. That is shifting the place of residence from one place to another. இப்ப அதற்கேற்ற ஒரு வசனத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வசனம் சொல்ல போறீங்க? A verse that can be compared to it. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடி போவது. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குடி போகிறோம். We are going to shift our residence from one place to another. யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John the Gospel chapter 14 verse 3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தமணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இதுதான் ராப்சர். This is rapture. அது வாசிங்க இங்கிலீஷ்ல. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am there ye may be also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப நாம் இப்பொழுது இங்கே இந்த உலகத்துல குடி இருந்து கொண்டிருக்கிறோம். Therefore we are presently residing in this earth. ராப்சர் என்றால் என்ன? What is rapture? திடீரென்று அவர் இந்த இடத்திலிருந்து நம்மை வேறொரு இடத்துக்கு குடி போகும்படி நம்மை கொண்டு போவார். Suddenly he will take us that we may shift from this place to another. அந்த இடம்தான் அவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற இடம். And that is the place he has prepared for us. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. That he may be where I am. அப்ப ராப்சர் என்றால் அர்த்தம் என்ன? So then what is rapture? இந்த பூமியிலிருந்து இயேசு இருக்கிற இடத்திலே நாம் குடி போவதுதான் ராப்சர். Our shifting our residence from this earth to the place where our God is rapture. இந்த பூமி நமக்கு நிலையானது அல்ல. This earth is not eternal one for us. கர்த்தர் ஏன் நம்ம இந்த உலகத்திலிருந்து அவர் இருக்கிற இடத்திலே இன்னொரு இடத்திலே கொண்டு போகிறார்? Why is the Lord shifting us from this world to the place where he is? தேவன் நம்மை அழிவில்லாத வித்தினால் சிருஷ்டித்தார். Because God has created us with the incorruptible seed. அவருடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் நம்மை சிருஷ்டித்தார். He has created us by his word, which is the incorruptible seed. அவருடைய நித்திய ஜீவனை நமக்குள் தந்தார். And he has given us his eternal life into us. நமக்கு மரணமே இல்லை. Therefore we have no death. நமக்கு அழிவே இல்லை. We have no destruction. அப்ப அழிவில்லாத ஆட்கள் அழிவுக்குரிய ஒரு இடத்திலே இருக்க முடியாது. Therefore people who are imperishable cannot be staying in a place which can be destroyed. மனுஷன் பாவம் செய்ததனாலே இந்த பூமி அழிவுக்குரியதாய் மாறிவிட்டது. Because man committed sin, this world became that which is corruptible. கொஞ்ச நாட்கள்ல பாருங்கள் இந்த பூமி அப்படியே அழிக்கப்பட்டு போகும். Within a few days the earth will be totally destroyed. ஆகையினால் தான் அவர் என்ன செய்கிறார்? நம்மை இந்த பூமியிலிருந்து வேறொரு இடத்துக்கு குடி கொண்டு போகிறார். That is why he shifts us from this earth to another place. அதுவும் திடீரென்று நடக்கிற ஒரு காரியம். And this is a thing happening suddenly. இந்த நாள் இந்த மாதம் என்று சொல்லி வைத்து கொண்டு போவதில்லை. திடீரென்று வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். He never specifies the date and time earlier, but he suddenly comes and takes us off. ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே உலக சிந்தையோடு இருக்க கூடாது. எப்பொழுதுமே அவருடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தையோடு இருக்க வேண்டும். Therefore people of God should never remain with a worldly thought, but a thought about the kingdom of heaven. இந்த உலகத்தில் நாம் ஜீவித்தாலும் கூட எப்போதும் பரலோகத்தை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். Though we live in this world, we should always keep speaking about heaven.
நம்முடைய வாயினால இந்த பரலோகத்தை பற்றி பேச வேண்டும். We need to speak about heaven with this mouth. நம்முடைய மனதிலே இந்த பரலோகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். And think about heaven in our minds. யாராவது வந்தால் பரலோகத்தை பற்றி சொல்ல வேண்டும். And speak about the kingdom of heaven to others. இந்த உலகம் சீக்கிரமாய் அழிக்கப்பட போகிறது. This world is going to be soon perished. ஒரு தீப்பிடித்து எரிய போகிற வீட்டிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவது போல கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். As a baby is rescued from a hut which is getting catched with fire, the Lord also saves us. ராப்சர்ல நடக்கிறது அதுதான். Yes, that's the happening in the rapture. நாம் இந்த பூமியிலிருந்து குடிபெயர்ந்து ஆண்டவர் இருக்கிற இடத்திலே குடி போவோம். We get away from this earth to reside in the place where God is. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. For we have no continuing city. நாம் இருக்கிற இடம் அழிவுக்குரியதாக இருக்கிறது. The place where we stay is presently நாமோ to be அழிவில்லாதவர்களாக இருக்கிறோம். But we are imperishable ones. நாம் அழிவில்லாத இடத்திற்கு போக போகிறோம். Therefore we are going to go to a place which cannot be destroyed. மூன்றாவது நாம் பார்க்கும்போது Thirdly, அந்த ராப்சருடைய மூன்றாவது அர்த்தம், the third meaning of the word rapture, திடீரென்று உயர எடுத்துக்கொள்ளப்படுவது. lifting up on a sudden. திடீரென்று உயர எடுத்துக்கொள்ளப்படுவது. Suddenly being lifted up on high. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது 1 Thessalonians 4:17. திடீரென்று நாம் உயர எடுத்துக்கொள்ளப்படுவோம். We are suddenly lifted up on high. வாசித்து பாருங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். Caught up with him in the clouds. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லுகிறதே உண்மையாகவே நாம் இந்த பூமியிலிருந்து வாசிக்கும் போது அது சரியா தெரியல. இந்த ஏரோப்ளேன்ல போகும்போது ஓரளவு அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும் என்று ஓரளவு தெரியும். When we travel in an aeroplane, we can know as to how we are caught up into the clouds. அந்த மேகங்களுக்கு மேலாக நாம் போகிறோம். As we fly above the clouds. ஆகாய விமானத்துல போகும்போது மேகங்கள் நமக்கு கீழே இருக்கும். And when we go in the skies, the clouds will be under us. நாம் மேகங்களுக்கு மேலே போயிடுறோம். We fly above the clouds. உண்மையாகவே அதை நினைக்கும்போது கர்த்தர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுறது தான் ஞாபகம் வரும். Truly think when we see that, we can only remember about the coming of the Lord. கர்த்தர் நம்மை ஆகாயத்திலே எடுத்துக்கொள்வதுதான் உயர எடுத்துக்கொள்வதுதான் ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. Is the Lord lifting us up on high above the skies? It is the rapture. இந்த மூன்று காரியங்களும் உன்னுடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that these three things be fulfilled in your life. நீ கர்த்தருடைய சம்பத்தாக இருக்கிறாய். You are the jewel or the treasure of God. அவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்ற ஒரு ஆளாக இருக்கிறாய். You are really precious in His sight. உன்னை ஒரு நாள் திடீரென்று வந்து கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். And one day all in a sudden God will gather up you unto இந்த Himself. பூமியிலிருந்து அவர் இருக்கிற இடத்துல போய் ஜீவிக்கும்படி உன்னை இந்த பூமியிலிருந்து இடம் மாற்றி கர்த்தர் அந்த பரலோகத்திலே உன்னை குடி அமர்த்த போகிறார். God will shift your place from this earth into the heavens where He is. அந்த காரியம் எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். How glorious a thing it is. அதுபோல நீ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாய். So is it you will be caught up in the air. அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். It is for this we are getting prepared in this earth. இந்த மூன்று காரியங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். And just compare these three things in our lives. முதலாவது நான் சொன்னது போல நீங்கள் விலையேற பெற்ற ஒரு சம்பத்தாக மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? Firstly, are you becoming a precious jewel? பாருங்கள், விலையேற பெற்ற ஒரு சம்பத்தாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? Just search yourself, are you becoming a treasure or a jewel? அதை குறித்து முதலாவது ஒரு தியானம் உண்டாகட்டும். Firstly, let us think about that. அடுத்ததாக நீங்கள் இந்த பூமி எனக்கு வேண்டாம், இங்கே நான் ஜீவித்தது போதும், கர்த்தரிடத்தில் நான் போனால் போதும் என்ற ஒரு அறிக்கை உன்னுடைய வாயில வந்து கொண்டிருக்கிறதா? Nextly, do you have a confession in your mouth saying, I don't want this earth, I want to just go to heaven? நான் கர்த்தரிடத்தில் போனால் போதும், கர்த்தரிடத்தில் போனால் போதும் என்று உங்களுடைய மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறதா? Is your mind saying, it is enough for me to go to the Lord? அடுத்ததாக நான் இந்த பூமியிலே ஜீவித்தாலும் கூட இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும்போது நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். And nextly, when I am filled in the Holy Spirit, I am taken up to the sky. இப்படி நாம் ஆவியிலே நிரம்பி உன்னதத்துக்கு போகிற ஒரு அனுபவம் இப்பொழுதே இந்த பூமியில் இருக்கும்போதே நமக்கு உண்டாக வேண்டும். Likewise, right when we are in this earth, we should have an experience of flying up to the high places, getting filled with the Spirit of God. ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது அப்படியே சரீரத்தோடு நாம் போயிடுறோம் உன்னதத்துக்கு. When the church has been caught up, we are going to fly up to the high places along with this body. ஒரு நாள் கூட ஏரோப்ளேன்ல ஏறாத ஆட்கள் கூட அன்றைக்கு வானங்களுக்கு மேலாக போகிறோம். Even people who did not fly in the aeroplane while on this earth even a single day, they are going to fly up into the clouds. மத்தியாகாயத்திலே அவரை சந்திக்கும்படி மத்தியாகாயத்திலே போவோம். And we will fly into the mid heaven in order to meet him. அதுதான் ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. And that is called rapture. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை பற்றி 3 வார்த்தைகள்
மூலப்பதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Nextly, in the original tongue, 3 words are given about the secret coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தை பற்றி 3 வார்த்தைகள். 3 words about the bride being caught up at the secret coming of Jesus. அது இயேசு எப்படி வருகிறார் என்று, as to how Jesus comes. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கும் சில இடங்களில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான வருகைக்கும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. It is used even at the secret advent of our Lord Jesus and at times even for the public advent of Jesus. நீங்கள் அதை பைபிள் ஸ்டடி ஆனதனால நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறேன். Because it is a Bible study, I explain you in detail. வருகையை பற்றி உங்களுக்கு நல்ல clear understanding இருக்க வேண்டும். You need to have a clear understanding about the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகையை பற்றி 3 வார்த்தைகள். 3 words about the secret coming of Jesus. ஒன்று பரௌஷியா. 1 parousia. பரௌஷியா, PAROUSIA, பரௌஷியா. Parousia. இரண்டாவது வார்த்தை அப்போகலிப்சிஸ். Second one apocalypsis. APOKALUPSIS, அப்போகலிப்சிஸ். Apocalypsis. மூன்றாவது வார்த்தை எப்பிபானியா. Third word epipania. EPIPHANEIA, எப்பிபானியா. Epiphania. இந்த மூன்றுக்கும் அர்த்தம் சொல்லுகிறேன். And words or meanings of these 3 words. முதலாவது பரௌஷியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவாம்? The first word means வரவேண்டிய குறிக்கப்பட்ட ஆள் வருவதை காண்பிக்கிறது. the appointed person, the particular person comes in the time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த தூதன் என்ன சொன்னான்? What did that angel say? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்ப்பது என்ன? Why stand ye gazing, ye men of Galilee? இந்த இயேசு வருவார் என்று சொன்னார். இந்த இயேசு, this same Jesus shall come, they say. பரௌஷியா என்று சொல்லுகிறது இயேசு தாமே திரும்ப வருவதை காண்பிக்கிறார். Parousia means Jesus himself coming back. அவர் வராமல் வேற ஒரு ஆளை அனுப்ப மாட்டார். He will not send another rather than he coming himself. அவரே வருவது, அதைத்தான் பரௌஷியா என்ற வார்த்தையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். He himself coming is the word meaning of the word parousia. ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவ மீட்டிங் நடந்தது. Once a Christian meeting was held in a place. அந்த மீட்டிங் இனாகுரேஷனுக்கு அந்த சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டிருந்தாங்க. And they invited the chief minister for the inauguration. சீஃப் மினிஸ்டர் வரான்னு சொல்லி அங்கெல்லாம் ஒரே அலங்காரம். And it was highly decorated for the chief minister's arrival. நம்ம ஃபெய்த்தோம் பக்கத்துல தான் அந்த இடம். And that place was near our faith home. ஒரே கோலாகலமா இருந்தது. It was really festival. சாயங்காலம் 4:30 மணிக்கு முதலமைச்சர் வருகிறார். Evening 4 o'clock the chief minister is coming. கடைசில 3 மணி ஆகிவிட்டது. And 3 o'clock is up. 4 மணி ஆகிவிட்டது. And even 4. 4:30 மணி ஆகிவிட்டது. 4:30. 5 மணி ஆகிவிட்டது. 5 is up. சீஃப் மினிஸ்டர் வரவில்லை. Chief minister has not arrived. திடீரென்று கார் வந்தது. Suddenly the car came. கார் வந்து கார்ல இறங்குனது யார் தெரியுமா? And you know who got down from the car? சீஃப் மினிஸ்டர் வர முடியல, அவருடைய மூத்த மகன் வந்தார். His eldest son, chief minister's eldest son came. இப்படி ஆண்டவருடைய வருகையில இப்படி நடக்காது. பரௌஷியா என்று சொன்னால் அந்த குறிக்கப்பட்ட ஆள் அவரே வருவதை காண்பிக்கிறார். But the word parousia about the secret coming of Jesus says he himself comes. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார். Jesus himself will descend. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையாகவே இருக்கும். It will be the coming of our Lord Jesus. அவர் ஒரு தூதனை அனுப்ப போவதில்லை. He is not going to send his angel. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை என்பது இயேசு கிறிஸ்து தாமே வருவதை காண்பிக்கிறது. The secret coming of Jesus shows that he himself, Jesus himself comes. இரண்டாவது, இந்த ரகசிய வருகையினுடைய இன்னொரு வார்த்தை, The second word of the secret coming, அப்போகலிப்சிஸ். apocalypsis. அதனுடைய பொதுவான அர்த்தம் என்னவென்றால் திரை நீங்குதல், unveiling. The word generally means unveiling. திரை நீங்குதல். Unveiling. திரை நீங்கினா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற ஆள் தெரிவார். Unveiling a person, the person inside will be shown out. திரை மூடி இருந்தால் உள்ள இருக்கிற ஆள் தெரியாது. If the veil is put up, you cannot see the person inside. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. I remember an incident. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல் டேல நாங்க ஒரு டிராமா பண்ணோம். During the school day, we had conducted a drama சத்ரபதி சிவாஜி. about Chhatrapati Shivaji. நான் வந்து அப்சல் கான். And that time I was Afzal Khan. எனக்கு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அப்சல் கானை போல மேக்கப் எல்லாம் பண்ணி மீசையெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் பண்ணி இப்போ அடுத்த காட்சி அப்சல் கான் என்று அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அது வர போறாரு. அப்ப திரை இருக்கிறது, ஒரு விசில் சத்தத்தோட அந்த திரை அப்படியே நீங்கியது. என்னை வந்து அந்த டைரக்டர் வந்து நீங்க இப்படி நிக்கணும்னு சொல்லி தந்திருந்தார். அந்த திரை இருக்கும்போது
இப்படி இருக்கணும், இப்படி கை எப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். அப்போ எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அம்மா அப்பா கூட வந்திருக்காங்க அதை பார்க்கறதுக்காக. அவங்களாம் ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க, எப்படி அந்த ஸ்டேஜில் எங்க மகன் இருப்பாருன்னு சொல்லி. அதே போலதான் அருமையானவர்களே, என் இயேசு எப்படி வருவார், எப்பொழுது வருவார், அவர் எப்படி இருப்பார். இப்ப நான் வசனத்துல தான் வாசிக்கிறோம், அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், தலை சுருள் முடியா இருக்கும், அவர் 10,000 பேரில் சிறந்தவர், அவர் தங்கமயமானவர், அப்படி இப்படி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா எப்படி அவர் இருப்பார் என்பதை நாம் பார்ப்பதற்காக காத்து கொண்டே இருக்க, எப்போ இந்த திரை நீங்கும் அவர் வெளிப்படுவார் என்று. Beloved ones, we too are eagerly awaiting as to how when the screen will be unveiled and we can see our Jesus face to face. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வருவது ஒரு திரை நீங்குதலாக இருக்கும். Therefore our secret coming of Jesus will be an unveiling. அவருக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவரை காண்கிற ஒரு வேளையாக இருக்கும். A time when those who eagerly wait for him will see him apparently. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற திரை நீக்கப்பட வேண்டும். Beloved brother and sister, the veil in your life should be removed. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை காண தடையாக உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற திரைகள் நீக்கப்பட வேண்டும். Any kind of veil found in your life which hinders you from seeing Jesus should be removed in these days. இந்த நாட்களில் நீ அவரை உன் ஆவியில் காண வேண்டும். In these days you should be able to see him in the spirit. அப்பொழுதுதான் அவர் ரகசியமாய் வரும்போது, திரை நீங்கும்போது நீ அவரை முகாமுகமாய் காண முடியும். Only then when the screen is unveiled at a secret coming can you see him face to face. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Presently we are the children of God. ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவரை அப்படி இருக்கிற வண்ணமாய் காண்போம். But when he appears we are going to see him as he is. இப்போ நாம் வசனத்துல வாசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய நாலேஜ்ல அதெல்லாம் எப்படி புரிஞ்சிருக்குமோ தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்போம். Presently we read about him in the word of God, but when he appears we shall see him as he is. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் தரிசிப்போம். 1 யோவான் 3:2. 1 John chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க போகிறோம். We are going to see him as he is. இப்ப நான் வசனத்துல படித்துக் கொண்டே இருக்கிறோம். We are presently reading about him in the word of God. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் காண்கிறோம். We see his shadow in the mirror. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை காண போகிறோம். But we are going to see him as he is. இப்ப பாருங்க, இப்ப அமெரிக்காவில் இருக்கிற புருஷன் இந்தியாவில் இருக்கிற மனைவியோட போன்ல பேசுறார். A husband in America contacts his wife in India through phone. டெய்லி போன்ல பேசுறாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள். Every day he speaks through the telephone. 5 வருடங்கள் ஆகிவிட்டது. 5 years passed. இப்ப போன்ல பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். And even now speaking through phone. 5 வருடங்கள் ஆகிவிட்டது. 5 years passed. அவர் எப்படி இருப்பார்? அவருடைய முகம் எப்படி இருக்கும்? How will his face be? முகம் சுருங்கி போச்சுதா, அல்ல வாடி போனாரா, மெலிந்து போனாரா, எப்படி இருக்கிறார்? அந்த மனைவி பார்க்க ஆசையாக இருக்கும். Wife is diligently or desirously waiting to see him how he is. ஓ, நான் டிசம்பர் மாதம் வருகிறேன். Yes, I am coming in December. டிசம்பர் மாதம் வருகிறேன் என்று சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். And soon she will be very happy. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஏர்போர்ட்ல வருகிறேன். இந்த ஏர்போர்ட்ல என்னை சந்தி. December 15th I will arrive at the airport. Come and meet me there. சென்னை ஏர்போர்ட்ல நான் வந்து இறங்குறேன். I will land in Chennai airport. உடனே என்ன செய்வாங்கன்னா, இங்க இருந்து வண்டிலாம் பிடித்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. Soon boarding up vehicles they will go to Chennai airport. நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பாருங்க, உள்ள இருந்து வெளியே வரும்போது மனைவி அல்லட்ட மனைவி வரும்போது புருஷன் அல்லட்ட பிள்ளைகள் வரும்போது தாய் தகப்பன்மார் அவளோடு காத்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் டெலிபோன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்களுடைய முகத்தை பார்க்க முடியாது, அவளோடு காத்து கொண்டிருப்பார்கள். Hitherto they were speaking over the telephone, but now they will be eagerly awaiting to see them face to face. அப்படி வரும்போதுதான், அப்படி அவளோடு காத்திருக்கும் போதுதான் மேங்களூர்ல வெளியே இருந்து வந்ததான ஒரு ஃளைட் அப்படியே கிராஷ் ஆனது. It is when they were ardently waiting that way a flight which arrived in Mangalore crashed down. எல்லாம் செத்து போனார்கள். And everyone died. கதறி 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 அழுதார்கள். People were just crying and weeping. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய இயேசு வருவார். But beloved ones, our Jesus will appear. அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் காண்போம். We will see him as he is. அந்த வாஞ்சையுள்ளவர் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹரபலபல, ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வார்த்தை
அவர் வருகை, அவருடைய ரகசிய வருகை குறிக்கிற வார்த்தை எபிஃபானியா. Another word indicating his secret coming is epiphania. எபிஃபானியா என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம். It means his presence. அவருடைய பிரசன்னம். His presence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அது God. எப்படி இருக்கும் இல்லையா? Just imagine how it will be. அவர் தன்னுடைய முழு மகிமையோடு இந்த பூமிக்கு வரும்போது When he appears with all his glory into the earth, அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும்? how glorious his presence will be. இங்க ஒரு கூட்டம் நடக்கும்போதே இயேசு இந்த இடத்துல இப்ப அதரிசனமானவரா இப்ப வந்தாலே அந்த அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது? Just Jesus coming invisibly to our meetings itself is greatly glorious. அன்றைக்கு தான் அவருடைய உண்மையான பிரசன்னத்தை நாம் உணரப் போகிறோம். But on that day we are going to feel his real presence. அவருடைய பிரசன்னமே வரும்போது எப்படி இருக்கும் அருமையானவர்களே? How much more will it be when his actual presence descends? அதுதான் எபிஃபானியா. That is epiphania. அவருடைய அதே பிரசன்னத்தை நாம் உணரப் போகிறோம். We are going to feel his very presence. நாம் அவரிடத்துல போகிறோம். We are going to reach him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வரும்போது When Jesus appears secretly, சபை எடுத்துக்கொள்ளப்படும். the church will be caught up. அதுதான் ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. That is called rapture. நான் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அங்க அதிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யார், அதனுடைய அனுபவங்கள் என்ன, உலகத்திலே அந்த சமயத்தில் என்ன ஆகும், இதை குறித்து நீங்கள் தொடர்ந்து வந்தால் சொல்லுகிறேன். And continually I'll say about those who are going to be caught up and what will be the events happening in this world during that time. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்கள். So rejoice in the Lord for some time. ஸ்தோத்திரம் 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 பண்ணி ஆவிக்குள்ளாகுங்கள்.